ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும், அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும், ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். முக்கியமாக இது பண்ணுறதுக்கு அடுப்பெல்லாம் நம்மளுக்கு தேவையேப்படாது, மிக்ஸி வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு வெறும் 3 பொருள் இருந்தால் போதும். முக்கியமாக குறைவான நேரத்திலேயே இந்த ரெசிபியும் செய்து முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸோ இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறது எப்படின்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இது 125 ml அளவு நெய் இருக்கும். நெய்யை உருக்க தேவையில்லை, அப்படியே எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா பீட் பண்ணியாச்சு. இது எவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்கல்ல. நெய்யோட கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா ஒயிட் கலரில் வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம இது கூட சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரையை அப்படியே சேர்க்காம பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவு சர்க்கரை பொடி சேர்த்துக்கோங்க. இது 125 கிராம் அளவு இருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு க்ரீம் மாதிரி இருக்குல்ல பார்க்குறதுக்கே. இப்போ இது கூட 1.5 கப் அளவு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது 400 கிராம் அளவு மாவு இருக்கும். பாருங்கள், இந்த பொட்டுக்கடலையை தான் நான் நல்லா அரைச்சி நைஸாக பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதே பொட்டுக்கடலை. இதை வறுக்கணும்லாம் அவசியமே கிடையாது, நீங்கள் அப்படியே எடுத்து அரைச்சி யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாவையும் சேர்த்துட்டு நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கிற போகிறோம். இது கூட கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், ஒரு ஃப்ளேவருக்காக நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டை வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, ஓரளவு டைட்டாக இருந்தால் ஓகே. இப்போ இதை எடுத்துட்டு நீங்கள் கையில் எப்படி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு ஷேப் எடுக்கும். அப்போ நம்மளுடைய மாவு ரொம்ப கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த மாதிரி இது இப்போ உடையாமல் அப்படியே ஷேப்பில் இருக்குல்ல, இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ இதை நம்ம உருட்டி பேடா செய்ய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் போல் மாவு எடுத்துகிட்டு இது போல் நல்லா லட்டு மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இதில் லேசாக இது போல் ஒரு குழி வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி பார்க்குறதுக்கு அப்படியே பேடா மாதிரியே இருக்குல்ல. இப்போ இது மேலே கொஞ்சம் போல் பாதாம் பிஸ்தாலாம் போட்டு அலங்கரிக்கிறதுனா அலங்கரிக்கலாம். இதெல்லாம் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். இல்லை அப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவையுமே உருட்டி பேடாவாக செஞ்சு வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான பேடா சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.